இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம என்கேப்சுலேஷனை பற்றி பார்த்தோம். அது வந்து ஒரு பில்லர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில். நம்ம இப்போது இன்னொரு பில்லர் வந்து பார்க்க போகிறோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் கண்டிப்பாக இன்ஹெரிட்டன்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் வந்தே தீரும். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அண்ட் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயுமே ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த லெசன் வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸுக்கு வந்து நான் இங்கே டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஸோ we can derive a class from another class and use its field and methods if needed. ஓகேவா? instead of duplicating. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஒரு கிளாஸ் வச்சுருப்போம். அந்த கிளாஸில் இருக்கிற ஃபீல்டையும் மெத்தடையும் இன்னொரு கிளாஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. இதை வந்து நம்ம பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பேரண்ட் கிளாஸில் இருந்து இன்னொரு கிளாஸை வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம். டெரைவ் பண்ணிவிட்டு இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஃபீல்டையும் மெத்தடையும் இந்த சைல்டு கிளாஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரிஜினல் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸு, டெரைவ் பண்ணுற கிளாஸ் வந்து சைல்டு கிளாஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கிளாஸ் ஏ வந்து பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸில் இருந்து ரெண்டு கிளாஸ் வந்து பிரியுது. கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸ் பிரியுது. இப்போது கிளாஸ் ஏல ஒரு 5 ஃபீல்டு 5 மெத்தட் இருக்குன்னு வச்சுப்போம். கிளாஸ் பியில் 10 ஃபீல்டு 10 மெத்தட் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் கிளாஸ் பியில் இருக்கிற 10 மெத்தடில் 5 மெத்தட் வந்து கிளாஸ் ஏக்கு சிமிலராக இருக்குது. அதாவது கிளாஸ் ஏல வந்து என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருந்ததோ அதே ஃபங்க்ஷனாலிட்டியை தான் நம்ம கிளாஸ் பிலையும் போட்டிருக்கோம். ஆனால் கிளாஸ் ஏல இருக்கிறத அப்படியே டூப்ளிகேட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நம்ம இதை பேரண்ட் கிளாஸாகவும் இதோடைய சைல்டு கிளாஸாகவும் இதை நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மெத்தடில் அதாவது கிளாஸ் ஏல இருக்கக்கூடிய மெத்தட்ஸையும் வேல்யூஸையும் கிளாஸ் பிக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். மேபி இப்போ வந்து உங்களுக்கு புரியல, கொஞ்சம் குழப்பிச்சாலும் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து போடலாம். ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ ப்ராப்ளம் வந்து கீழே எழுதியிருக்கேன். ஸோ இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமர். ஒரு கம்பெனிலேருந்து உங்ககிட்ட வந்து அவங்க வந்து சேலரியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து பண்ணித்தர சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ அந்த கம்பெனிக்கிட்ட 2 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ், இன்னொன்று வந்து பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ சேலரியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, பேஸ் பேன்னு ஒன்று இருக்கும். அதையும் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்சென்டிவ் ஆட் பண்ணிவிட்டு லாஸ் ஆஃப் பேவை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இது மொத்தத்தையும் பண்ணிங்கன்னா சேலரி வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த இதையும் வந்து அந்த கம்பெனியே கொடுத்துட்டாங்கன்னு அசீம் பண்ணிப்போம் இந்த ஃபார்முலாவை. அதே மாதிரியே ஃபுல் டைம் வந்து 300 ரூபா வந்து பேஸ் பே, பார்ட் டைமுக்கு வந்து 180 ரூபா பேஸ் பே. ஏன்னா வந்து நம்ம டோட்டல் சேலரியில் வந்து பேஸ் பேவை வந்து கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது டோட்டல் ஹவர்ஸ் வந்து 180 விட அதிகமாக இருந்ததுன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயாக இருந்தால் 2000 ரூபா இன்சென்டிவ், பார்ட் டைம் எம்ப்ளாயாக இருந்தால் 1000 ரூபா இன்சென்டிவ். ஓகேவா? இன்கேஸ் 180 கம்மியாக இருந்ததுன்னா இன்சென்டிவ் கிடையாது, ஃபுல் டைமுக்கும் கிடையாது, பார்ட் டைமுக்கும் கிடையாது. தென் எல்ஓபி வந்து ஃபுல் டைமுக்கு எல்ஓபின்ற ஒன்றே கிடையாது, பார்ட் டைமுக்கு ஒரு நாள் எல்ஓபி 600 ரூபா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல் டைம் எம்ப்ளாய்க்கு ஒரு கிளாஸும் பார்ட் டைம் எம்ப்ளாய்க்கு ஒரு கிளாஸும் வச்சு நம்ம வந்து மொத்தமாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்தது தான். அதனால் வந்து இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நான் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து புரியலனா ஜஸ்ட் வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு சில ஃபீல்டு வேணும் கரெக்டாக ஃபஸ்ட்டு. ஸோ நான் பேஸ் பேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 300 ரூபா. அதாவது வந்து 2 கிளாஸ் இருக்குது, ஃபுல் டைம்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பார்ட் டைம்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் பே வந்து நான் 300 ரூபா வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரியே இன்ட் இன்சென்டிவ். ஓகேவா? ஸோ அகெயின் பப்ளிக் இன்ட்னு வரும். இன்சென்டிவ் வந்து எனக்கு தேவை, அதனால் வந்து நான் அதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே பப்ளிக் இன்ட் சேலரி வித்தவுட் இன்சென்டிவ். ஸோ இன்சென்டிவ் இல்லாமல் எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபீல்டு வேணும். அண்ட் அதே மாதிரியே பப்ளிக் இன்ட் டோட்டல் ஹவர்ஸ். ஓகேவா? எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிற டேட்டாவும் வந்து நமக்கு தேவை. அண்ட் ஃபைனலாக பப்ளிக் இன்ட் டோட்டல் சேலரி. ஸோ எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு வர ஃபைனல் ஆன்சரை வந்து நம்ம டோட்டல் சேலரி அப்படிங்கிறதுல வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ஃபீல்டுமே நமக்கு தேவை. அகெயின் இப்போ வந்து நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுத போகிறேன். ஸோ பப்ளிக் ஃபுல் டைம்னு போட்டுட்டு
ஸோ இது வந்து எதை வாங்குது, டோட்டல் ஹவர்ஸை வந்து வாங்கும். ஓகேவா, ஏன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னா டோட்டல் ஹவர்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். அதனால டோட்டல் ஹவர்ஸ் அப்படிங்கிறத வாங்கிட்டு ஸோ அந்த டோட்டல் ஹவர்ஸை நான் இந்த டோட்டல் ஹவர்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த டோட்டல் ஹவர்ஸ்க்கு வந்து நான் அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம சில மெத்தட்ஸ் எழுதணும். ஓகேவா, ஸோ பப்ளிக் இன்ட் ஃபஸ்ட் இன்சென்டிவ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சென்டிவ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணோம், இஃப் டோட்டல் ஹவர்ஸை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், கிரேட்டர் தென் 180 இருந்ததுன்னா ஸோ கிரேட்டர் தென் போட்டுக்கோங்க, ரிட்டர்ன் பண்ணணும். எதை ரிட்டர்ன் பண்ணணும், இன்சென்டிவோடைய வேல்யூ வந்து 2000 போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். தென் இல்லைனா அதே தான், இன்சென்டிவே வந்து கிடையாது இந்த சினாரியோவில், ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் இன்சென்டிவ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து சேலரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், அதாவது இன்சென்டிவ் இல்லாத சேலரி. ஸோ பப்ளிக் இன்ட் கால்குலேட் சேலரி வித்தவுட் இன்சென்டிவ். ஸோ ரிட்டர்ன் பேஸ் பே into total hours. ஓகேவா, தென் ஃபைனலாக டோட்டல் சேலரி கால்குலேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஓகேவா, ஸோ பப்ளிக் இன்ட் கால்குலேட் டோட்டல் சேலரி. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன், ஸோ ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து நம்ம சேலரி வித்தவுட் இன்சென்டிவ் ஈக்குவல் டு பேஸ் பே இன்ட்டு டோட்டல் ஹவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சேலரி வித்தவுட் இன்சென்டிவையும் இன்சென்டிவும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கால்குலேஷன். இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபுல் டைமுக்கு வந்து எல்ஓபி கிடையாது, அதனால் வந்து நம்ம எல்ஓபியை பற்றின லாஜிக் வந்து இங்கே எழுதவே இல்லை. ஸோ இது இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து செக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். வார் சாம்னு வந்து நான் போட்டுக்கிறேன், எம்ப்ளாயி நேமு, நியூ ஃபுல் டைமுன்னு போட்டுட்டு 190 ஹவர்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சேலரி கால்குலேட் பண்ணணும் இன்சென்டிவ் இல்லாமல், தென் இன்சென்டிவ் கால்குலேட் பண்ணணும், தென் வந்து console.writeline சேலரியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் .NET ரன்னு கொடுத்தேன்னா 59,000 உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் கால்குலேட்டரில் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். அதாவது 190 மணி நேரம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து 300ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா 1 ஹவருக்கு வந்து 300 ப்ளஸ் வந்து 2000 இன்சென்டிவ். ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னா 59,000 சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் வரும். சரி, இது அப்படியே வந்து பார்ட் டைம் எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஜஸ்ட் வந்து நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபுல் டைமுக்கு பதிலாக பார்ட் டைம் சொல்லிவிட்டு நான் மாற்றிடுறேன். ஓகேவா, பார்ட் டைம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ மிச்சம் எல்லாமே வந்து சேம் தான். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து விக்டர்னு வந்து நான் பேர் மாற்றிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல 150ன்னு வரும், ப்ளஸ் இந்த இடத்துல 1000ன்னு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணோன்னா இதோடைய பாதி வந்து நமக்கு அவுட்புட் வரும், அதாவது 29,500ன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இதுக்கு வந்து 59,000ன்ட்டும் இதுக்கு வந்து 29,500 அப்படின்னு சொல்லிட்டும் வரும். ஸோ நமக்கு வந்து 59,000 வந்துருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதையும் திருப்பி ஃபுல் டைம்னு போட்டு வச்சுட்டேன். ஸோ இதை வந்து பார்ட் டைம்னு மாற்றணும். ஸோ .NET ரன் கொடுத்தோன்னா இப்போ வந்து 29,500 சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரும். ஓகேவா, ஸோ இதில் வந்து இந்த எல்ஓபியை மட்டும் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை எப்படி ஷார்ட் பண்ணுறது, இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி எப்படி இதே ஃபீல்டையே வந்து இங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பப்ளிக் இன்ட் லீவ்ஸ் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். தென் பப்ளிக் இன்ட் டோட்டல் எல்ஓபி அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான்
0ல் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லீவ்ஸ்ன்னு கொடுத்துட்டு லீவ்ஸ் ஈக்குவல் டு லீவ்ஸ். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி பப்ளிக் இன்ட் calculate LOP. ஓகேவா? தென் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் leaves into 600. ஸோ இந்த இடத்துல வந்து total LOP equal to leaves into 600 நம்ம போட்டுனோம். தென் ஃபைனலாக வந்து இந்த இடத்துல மைனஸ் total LOP அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்கேஸ் வந்து அவங்க லீவ் போட்டாங்கன்னு வச்சுப்போம், 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா லீவ் போட்டாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 2 கன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து டோட்டல் ஹவர்ஸையும் லீவ்ஸையும் வாங்கும், இன்னொன்று வந்து டோட்டல் ஹவர்ஸை மட்டும் வாங்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் திருப்பி .NET ரன்னு கொடுத்தேன் அப்படின்னா 29,500 தான் வருது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதை இதை வந்து நம்ம கால் பண்ணலை. ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து விக்டர் டாட் calculate LOPன்னு போட்டு கால் பண்ணிக்கோங்க. ஸோ .NET ரன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 28,300 வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ப்ரோக்ராம்க்கு. பட் வந்து இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராமை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எழுதணும், கம்ப்யூட்டருடைய மெமரியை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து அதை பண்ணுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இதை பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலைன்னா, இந்த இடத்துல 4 ஃபீல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது 4மே வந்து கம்ப்யூட்டருடைய மெமரியை போய் எடுத்துக்க போகுது. ஓகேவா? அதே வேல்யூ அதே இது எக்ஸாக்டாக சேமாக இங்கேயும் அதே வேலையை பார்த்து வச்சுருக்கோம் 4த்தையும். இதுவும் வந்து கம்ப்யூட்டருடைய மெமரியை போய் எடுத்துக்க போகுது. ஸோ 4 ஃபீல்டுக்கு 8 மெமரி வந்து நம்ம 8 இடத்துல வந்து நம்ம மெமரி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்ட். ஏன் பேஸ் பேவை வந்து நீங்கள் சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 300 இருக்குது, இங்கே 150 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம தனியாக போட்டு தான் ஆகணும், தனித்தனியாக இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து தனித்தனியாக போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணாலும் இதே தான் ஆகும் கிட்டத்தட்ட. ஏன்னா இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்றுன்னு போய் தான் வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். பட் ஸ்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ப்ரோக்ராமராக நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டூப்ளிகேட் கோடை வந்து அழிக்க முடியுமோ, கோடை வந்து மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 4 ஃபீல்டு வந்து டூப்ளிகேஷன் இருக்குது, ப்ளஸ் இந்த மெத்தடுமே வந்து டூப்ளிகேட் தான். ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, அதே மெத்தடை அப்படியே தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 4 ஃபீல்டு ஒரு மெத்தட் வந்து டூப்ளிகேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்லாம் போனீங்கன்னா 20-30 ஃபீல்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரியே 10-20 மெத்தட்ஸ் வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி வச்சிங்கன்னா அது ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டான ஒரு கோடு. ஸோ உங்களுக்கு பொதுவாக வந்து சர்வர் வந்து லோட் ஆகிறது, அந்த மாதிரி வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பாட்டில் நெக் இருக்கும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, இது வந்து பேரண்ட் கிளாஸாக வச்சுட்டு இதை வந்து நம்ம சைல்டு கிளாஸாக வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது, தனியாக இங்கே வந்து இன்னொரு வாட்டி மெத்தட் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் டைம்னு இருக்கா, இதுக்கு பக்கத்தில் ஒரு காலன் சிம்பிள் வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஃபுல் டைம் அப்படின்றத வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் எல்லா மெத்தட்ஸையும் அண்ட் எல்லா ஃபீல்ட்ஸையும் இந்த சைல்டு கிளாஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இது 4மே வந்து எனக்கு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் இது வந்து பேக் போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபுல் டைம் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்து தூக்கிட்டு இந்த 4த்தையுமே வந்து நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் ஹவர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து காட்டுதா டஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட்டு, அண்ட் அதே மாதிரி இன்சென்டிவ் இருக்கிற இடத்துல காட்டுதா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இஷ்யூ காட்டும். ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா சேலரி வித்தவுட் இன்சென்டிவ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு காட்டும். இப்போது நான் இங்கே ஃபுல் டைம்னு ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது இதை திருப்பி நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதே இடத்தையே பாருங்கள், மற்ற எரர்ஸ் வந்து இக்னோர் பண்ணுங்கள். இந்த இன்சென்டிவ் இருக்கிற இடத்துல வந்து காட்டலை, ஏன்னா வந்து ஃபுல் டைம் டாட் இன்சென்டிவ்னு சொல்லிட்டு அதுவே வந்து வேல்யூவை எடுத்துக்கிச்சு. இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டாட் சேலரி வித்தவுட் இன்சென்டிவ்னு அதுவே வந்து வேல்யூவை எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் இருக்கிற வேல்யூவை இது வந்து எடுத்துக்குது. இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்.
சரி, இதில் வந்து சில எரர் காட்டுது, சில வார்னிங் காட்டுது. அதாவது வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் வார்னிங்கு, இந்த ரெட் கலரில் இருக்கிறதுலாம் எரர். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எரர்லாம் நம்ம சரி பண்ணலாம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டரில் மட்டும் தான் வந்து எரர் காட்டுது. நீங்கள் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எரர் காட்டாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸை டெரைவ் பண்ணுறீங்கன்னா, சைல்டு கிளாஸுக்கு சொந்தமாக கன்ஸ்ட்ரக்டர் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ரூல். சரி, கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு வேணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருப்பியும் கன்ஸ்ட்ரக்டரை டெரைவ் பண்ணணும். எப்படி வந்து இந்த இடத்துல கிளாஸை டெரைவ் பண்ணீங்களோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டரையும் டெரைவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து காலன் வைங்க. இந்த இடத்துல ஃபுல் டைம்னு போட்டிங்க இல்லையா? ஆனால் நீங்கள் ஃபுல் டைம்னு போடக்கூடாது, பேஸ்ன்னு போடணும். இந்த பேஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இது ஏன் வந்துச்சுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம என்ன வாங்குகிறோம்? டோட்டல் ஹவர்ஸ் வந்து வாங்குகிறோம். ஸோ அந்த டோட்டல் ஹவர்ஸை இங்கே பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிங்கன்னா இந்த எரர் போயிடும். ஸோ இந்த இடத்துல திருப்பி காலன் வைங்க, பேஸ்ன்னு கொடுங்க, டோட்டல் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து ஃபுல் டைம்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்துக்கிச்சு. சரி, இங்கே நம்ம இங்கே ஃபுல் டைம்னு போட்டிருக்கோம், இங்கே வந்து பேஸ்ன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஃபுல் டைம்னு போட்டுதான் ஆகணும். நமக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம டெரைவ் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியணும். ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படி கிடையாது, நம்ம பேஸ்ன்னு போட்டுக்கலாம். சரி, இந்த இடத்துல ஃபுல் டைம்னு போட்டால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் தெரிலனாலும் நான் சொல்கிறேன், ஒரு கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணாலும் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே நான் 2 கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கேன். ஸோ சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒரே கிளாஸ்க்குள்ளேயே 10-15 வேரியன்ட்ஸ் வச்சுருப்பாங்க கன்ஸ்ட்ரக்டருக்கு. அண்ட் இது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம். பட் ரியாலிட்டியில் இந்த ஃபுல் டைம்லேருந்து பார்ட் டைமை டெரைவ் பண்ணுவாங்க, இந்த ஃபுல் டைம்லேருந்து இன்னொரு கிளாஸை டெரைவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபுல் டைம்லேருந்து ஒரு 4 கிளாஸ் டெரைவ் பண்ணுவாங்க. தென் இந்த பார்ட் டைம்லேருந்து இன்னொரு 3-4 கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டெரிவேஷன் ட்ரீ மாதிரி வந்து அது போய்கிட்டு இருக்கும். இப்போது நாளைக்கு வந்து நான் இந்த கிளாஸ் நேமை மாற்றிட்டேன்னு வச்சுப்போம், ஃபுல் டைம் கேல்குலேட் அந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல பேஸ்ன்னு இல்லாமல் இருந்ததுன்னா திருப்பி வந்து நான் எல்லா கன்ஸ்ட்ரக்டர்லையும் மாற்றணும். ஸோ அதனால பேஸ்ன்னு ஒரு காமன் நேம் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பேஸ்ன்னு வந்து போட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து சில எரர்ஸ் காட்டுது. ஆனால் வந்து ஆன்சர் வந்து நமக்கு இங்கே கரெக்டாக வருது, 28,300. பட் இந்த டுட்டோரியல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது கோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 59,000லேருந்து 1,200, அதாவது 57,800 அப்படிங்கிற ஆன்சர் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சில பேருக்கு 28,300ன்னு வரும், ஒரு சில பேருக்கு 58,000 சம்திங் வரும். ஓகேவா? அதாவது 57 to 58,000 சம்திங் வரும். ஸோ இது எதனால அப்படின்னா இந்த வார்னிங்னால தான். ஓகேவா? ஸோ இது வந்து என்னுடைய கம்பைலருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அதாவது பார்ட் டைம் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்ட்டு. ஒரு சில கம்பைலர் வந்து ஃபுல் டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த 59, அதாவது 28,300க்கு பதிலாக 58,000 ஆர் சம்திங் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்திருந்ததுன்னா அது கம்ப்ளீட்லி நார்மல், அது வந்து கரெக்டான ஆன்சர். இன்கேஸ் இன்னும் கேட்டால் 58,000 சம்திங் தான் வரணும், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். என்னுடைய கம்பைலர் வந்து இங்கே தப்பாக காட்டுது, 28,300 காட்டுது. இது ஏன் எனக்கு வந்து இந்த மாதிரி 28,300 காட்டுது, ஏன் வந்து இது தப்புன்னு கேட்டிங்கன்னா, ஸோ C# வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அண்ட் மெத்தட் ஹைடிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ணி பார்த்தேன். ரன் பண்ணி பார்த்து இப்போ அதிலிருந்து நான் டெலீட் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து போட்டு காட்டுறேன். அதாவது வந்து இந்த டுட்டோரியல் தான் நடத்துகிறேன். ஸோ அதனால் வந்து என்னுடைய கம்பைலருக்கு வந்து ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கும், ஏன்னா வந்து இது ஜஸ்ட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி தான். ஓகேவா? ஸோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வந்து இது 28,300ன்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. பட் ஆக்சுவல் ஆன்சர் வந்து 57,800 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகேவா? இன்கேஸ் 28,300 வந்திருந்தாலும் ஓகே, அதை பற்றி வந்து நீங்கள் பெருசாக கண்டுக்காதீங்க. நம்ம வந்து இந்த வார்னிங் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து வார்னிங் காட்டுது இல்லையா? என்ன வார்னிங் காட்டுது அப்படின்னா, பார்ட் டைம் டாட் கேல்குலேட் இன்சென்டிவ் வந்து இன்ஹெரிட்டட் மெம்பரை வந்து ஹைட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம வந்து சைல்டு கிளாஸ், ஓகேவா, நம்ம பேரண்ட் கிளாஸில் இருந்து இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து கடன் வாங்கியிருக்கோம். நியாயமாக சொல்லணும்னா நம்ம கடன் தான் வாங்கியிருக்கோம். ஓகேவா? கடன் வாங்கி நம்மளுடைய சைல்டு கிளாஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் பேரண்ட் கிளாஸில் இருக்கிற டேட்டாவையும் ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம மாற்றிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பேஸ் பேன் இருக்குது இல்லையா, இதோடைய வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ 300, ஆனால் வந்து நம்ம இந்த இடத்துல இதை வந்து மாற்றிருக்கோம். அண்ட் அதே மாதிரியே கேல்குலேட் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் வந்து இங்கே 2000 இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 1000 மாற்றிருக்கோம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி மாற்றுறது தானே. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து மாற்றிருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த கேல்குலேட் சேலரி வித்தவுட் இன்சென்டிவ் இருக்குது இல்லையா, ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் பே வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை மாற்றினதுனால இந்த டேட்டாவும் வந்து மாறுது. அண்ட் அதே மாதிரியே டோட்டல் சேலரிலையுமே வந்து இங்கே எல்ஓபியை நம்ம மைனஸ் பண்ணுறோம், இங்கே எல்ஓபியை நம்ம மைனஸ் பண்ணலை.
ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த டேட்டாவை வந்து நம்ம கடன் வாங்கினோன்னா அதே டேட்டாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அதை மாற்றக்கூடாது. மெத்தட்ஸ்னால் ஃபங்க்ஷனாலிட்டியே மாற்றக்கூடாது. இதுவும் வந்து ஒரு ரூல். எப்படி நான் சொன்னது முன்னாடி சொன்னனோ, அதாவது கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஒரு ரூல் சொன்னேன் இல்லையா, ஃபுல் டைமில் அதாவது வந்து பேரண்ட் கிட்ட கன்ஸ்ட்ரக்டர் இருந்ததுன்னா சைல்டு கிட்ட கன்ஸ்ட்ரக்டர் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும்னா நம்ம வந்து அதையும் இன்ஹெரிட் பண்ணணுன்ட்டு. அதே மாதிரியே பேரண்ட் கிட்ட இருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம வந்து சைல்டு கிட்ட வந்து யூஸ் பண்ணுறோன்னா அந்த டேட்டாவை நம்ம மாற்றக்கூடாது. அப்படி மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் வந்து 2 விஷயம் இருக்குது. ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒன்று இருக்குது, மெத்தட் ஹைடிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 வேல எதையாச்சும் ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாதான் இந்த வார்னிங் வந்து போகும். 28,300ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா 57,000 சில்லறதா வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். அண்ட் அதே மாதிரியே இந்த மெத்தட் ஓவர் ரைட் பண்ணுறதா மெத்தடை ஹைட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். நான் வந்து இப்போது மெத்தட் ஓவர் ரைடிங் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மெத்தட் ஹைடிங்கை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது, அதாவது வந்து இன்ஹெரிட் பண்ணும்போது C# கம்பைலர் கிட்ட வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? .NET தான் ரன் பண்ணுது இல்லையா? ஸோ கம்பைலர் கிட்ட எந்தெந்த டேட்டாலாம் மாறும், எந்தெந்த டேட்டாலாம் மாறாது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லணும். சொன்னால் தான் கம்பைலர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். சரி, அதை கம்பைலர் கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னா, டேட்டா மாறாதுன்னா நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, அதை வந்து அப்படியே விட்டுருங்க. டேட்டா மாறும்னா அதை மட்டும் நம்ம கம்பைலர் கிட்ட சொல்லணும். ஸோ அது எப்படி சொல்லணும்னா, அதுக்கு வந்து நம்ம கிட்ட 2 கீவேர்ட் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம வந்து ஓவர் ரைடும் பண்ணலாம், ஹைடும் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறேன். இந்த ஓவர் ரைடுக்கு 2 கீவேர்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து விர்ச்சுவல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து விர்ச்சுவல் அப்படின்னு வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு ஈக்குவல் டு போடக்கூடாது, ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு ஆங்கிள் ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா? அதாவது இந்த கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை வந்து நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு ஸோ இதை வந்து நம்ம விர்ச்சுவல்னு மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம C# கம்பைலர் கிட்ட சொல்லிட்டோம் எதிர்காலத்தில் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது இதோடைய சைல்டு வந்து இந்த டேட்டாவை மாற்றும்னு அர்த்தம்னு. அதே மாதிரியே இந்த கால்குலேட் இன்சென்டிவ் இருக்குதா, இதையும் வந்து விர்ச்சுவல்னு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபீல்டு, அதனால வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கோம். மெத்தட்ஸ்க்கு வந்து நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து போட தேவையில்லை. அண்ட் அதே மாதிரியே இதையும் வந்து நம்ம விர்ச்சுவல்னு மாற்றணும், ஏன்னா வந்து டேட்டா மாறுது இல்லையா. அண்ட் ஃபைனலாக வந்து இதையுமே விர்ச்சுவல்னு மாற்றணும். ஓகேவா? தென் ஃபைனலாக இங்கே என்னென்ன இடத்தெல்லாம் மாற்றினீங்களோ இப்போது எந்தெந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பார்த்துட்டு இப்போது இந்த பேஸ் பேவை வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஓவர் ரைட் அப்படிங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு சேம் கதை தான், இந்த ப்ராக்கெட்டை வந்து அதாவது இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை வந்து நீங்கள் போடணும். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து போயிடும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஓவர் ரைடுன்னு போட்டிங்கன்னா ஸோ இதுவுமே வந்து நமக்கு போயிடும். அண்ட் இந்த இடத்துல வந்து இங்கேயும் ஓவர் ரைடுன்னு போட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இங்கேயும் ஓவர் ரைடுன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் இதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஹைடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இங்கே ஓவர் ரைடுங்கிற கீவேர்டுக்கு பதிலாக நம்ம வந்து நியூன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதாவது வந்து மெத்தட் ஹைடிங்குமே வந்து நான் இதிலே சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே வந்து விர்ச்சுவல்னு போட்டுட்டு ஓவர் ரைடுன்னு போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நியூ அப்படிங்கிற கீவேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூ கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கம்பைலர் கொடுத்துருக்கு. நான் ஜென்ரலாக வந்து ஓவர் ரைட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், அதனால வந்து நான் ஓவர் ரைடிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வந்து நீங்கள் இங்கே விர்ச்சுவல் போட விருப்பம் இல்லைனா ஜஸ்ட் வந்து இந்த விர்ச்சுவலை வந்து இங்கேருந்து தூக்கிட்டு இந்த இடத்துல நியூ அப்படிங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அகெயின் ஓவர் ரைட் பண்ணணுனாலும் உங்களுடைய இஷ்டம், மெத்தட் ஹைடிங் பண்ணணுனாலும் உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் இதில் வந்து ஃபைனலாக வந்து நமக்கு ஒரே ஒரு டாபிக் இருக்குது, அதுதான் வந்து ப்ரொடெக்டட் கீவேர்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ப்ரொடெக்டட் கீவேர்டு வந்து நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா access control or இப்படி எழுதலாமா, only accessible field or methods only accessible for the child. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ப்ரொடெக்டட் ஃபீல்டை வந்து அந்த கிளாஸும் அந்த கிளாஸோடைய சைல்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த இன்சென்டிவ் டேட்டாவை வந்து என்னால் இங்கேருந்து எடுக்க முடியும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து sam.incentive அப்படின்னு போட்டோன்னா இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துப்போம். ஸோ நமக்கு வந்து எரர் காட்டலை. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து செமிகாலன் வச்சுருங்க. எரர் வந்து உங்களுக்கு காட்டலை.
ஸோ உங்களால் வந்து இந்த டேட்டாவை எடுக்க முடியும். இப்போது நான் வந்து இதை ப்ரைவேட்டுன்னு மாற்றுறேன் பாருங்கள். ஸோ நான் ப்ரைவேட்டுன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா இதை வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ரீட் ஒன்லி ஃபீல்டாக மாறிடும். ஏன்னா வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் வந்து இந்த டேட்டாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு சைல்டு இருக்குது. இந்த சைல்டுக்கு வந்து இந்த டேட்டா தேவை. பட் இந்த சைல்டுக்கும் வந்து இதே பிரச்சனை வந்து இங்கே வருது இல்லையா? ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொடெக்டட் கீவேர்ட். ஸோ இதை வந்து நான் ப்ரைவேட்டுன்னு மாற்றுறதுக்கு பதிலாக ப்ரொடெக்டட்னு நான் மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு எரர் போயிடும். ஸோ இதை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபுல் டைம் உடைய எல்லா சில்ட்ரனாலையும் இதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இப்போ நாளைக்கு பார்ட் டைமுக்கு வந்து ஒரு சில்ட்ரன் வந்தால் அதை கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து freelancer.cs வச்சுப்போம். ஓகேவா? ஒரு ஃப்ரீலான்சர் எம்ப்ளாயி வராருன்னு வச்சுப்போம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பப்ளிக் கிளாஸ் ஃப்ரீலான்சர்னு போட்டுட்டு இது வந்து எதுலேருந்து வருது? பார்ட் டைம்லேருந்து வருது. ஸோ அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஃபுல் டைம் உடைய சைல்டு வந்து பார்ட் டைமு, இந்த பார்ட் டைம் உடைய சைல்டு வந்து இந்த ஃப்ரீலான்சர். ஸோ இந்த ஃபுல் டைம் உடைய கிராண்ட் சைல்டு வந்து இந்த ஃப்ரீலான்சர். ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து என்னால் இந்த இன்சென்டிவ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஐடியா. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் டைம், அதாவது இந்த பேரண்ட் கிளாஸோடைய சைல்டு, அந்த கிளாஸஸோடைய சைல்டு எல்லாராலையுமே வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஃபுல் டைம் வந்து பேரண்ட்னு வச்சுப்போம், அதை வந்து நம்ம ஒரு ஃபீல்டை வந்து ப்ரொடெக்டட் வச்சுக்கிட்டோம். தென் பார்ட் டைம் வந்து ஃபுல் டைம் உடைய சைல்டு. ஓகேவா? தென் ஃப்ரீலான்சர் வந்து பார்ட் டைம் உடைய சைல்டு அண்ட் தென் ஃபுல் டைம் உடைய கிராண்ட் சைல்டு. இப்போது இன்னொரு கிளாஸ் வருதுன்னு வச்சுப்போம், கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து ஃப்ரீலான்ஸோடைய சைல்டாக இருக்கும், இந்த பார்ட் டைமோடைய கிராண்ட் சைல்டாக இருக்கும். அப்போ இந்த ஃபுல் டைமோட கிரேட் கிராண்ட் சைல்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரொடெக்டட்னு ஒரு ஃபீல்டு வச்சோம் இல்லையா, இன்சென்டிவ்னு சொல்லிட்டு. ஸோ இன்சென்டிவ்னு ஒரு ஃபீல்டு வச்சோம் இல்லையா, இந்த ஃபீல்டை இவராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், இவராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், இவராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் மெயின் மெத்தடால் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது வந்து சைல்டு கிடையாது. இப்போது இன்னொரு கிளாஸ் வந்து நீங்கள் உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கால்குலேட் ப்ராஜெக்ட்னு வச்சுப்போம். இது வந்து ஸ்டாண்ட் அலோன் கிளாஸ். ஸோ யாருக்குமே வந்து பேரண்ட்டோ சைல்டோலாம் கிடையாது. ஸோ இந்த ஃபேமிலியில் வந்து இந்த கால்குலேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கிடையாதுன்னு வச்சுப்போம். ஸோ இவரால் இந்த ப்ரொடெக்டட் ஃபீல்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த பேரண்ட் அண்ட் இவங்களுடைய சைல்டால் மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில். இதை பற்றி நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரும். பொதுவாக வந்து இந்த மெத்தட் ஓவர் ரைடிங், மெத்தட் ஹைடிங்கில் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ இதை பற்றின ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதை பற்றின சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இது சீக்கிரமாகவே வந்து பிடிபட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.